சுப்பிரமணியாய நமஹ. ஆதிசங்கர பகவத்பாதாள் சுப்பிரமணியர் பேரில் ஒரு 33 ஸ்லோகங்கள் எழுதினார். அதுக்கு சுப்பிரமணிய புஜங்கம்னு பேர். அது முருகனுடைய பெருமைகளை சொல்லி அவனுடைய அருளை பெறுவதற்காக ஆதிசங்கரே எழுதினதாக சொல்கிறார்கள். அதாவது இது எப்படி இந்த ஸ்தோத்திரம் உருவாச்சுன்னு சொல்கிற பொழுது, ஆச்சாரியர்களுக்கு யாரோ ஆபிசார பிரயோகம்னு சொல்லுவோம். அவருக்கு ஏதோ ஒரு கெடுதலாக ஒரு மந்திரத்தை பிரயோகித்து அவருக்கு தீங்கு விளைவித்து விட்டதாகவும், அந்த காலத்தில் என்ன போட்டி, ஒரு பெருமையோடு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற போட்டி அந்த கால மாத்திரம் இந்த காலத்திலும் உண்டு. அதுதான் அப்படி. இதில் அபினவகுப்தர் அவர்கள்லாம் இந்த பில்லி சூன்யம்னு சொல்கிற மாதிரி தான் அபிசார பிரயோகம். இந்த பில்லி சூன்யங்கள்லாம் பண்ணிவிட்டதாகவும், அதனால் ஒரு தீராத வயிற்று வலி அவருக்கு வந்ததாகவும் சொல்கிறார்கள். அப்போது ரொம்ப சிரமங்கள் அவருக்கு இருந்தது. அதனால் கோகர்ணத்தில் அவர் இருக்கிற போது, கோகர்ணத்தில் இருக்கிற ஒரு சுவாமி கனவுல ஆதிசங்கருக்கு வந்து அவர் சொன்னாராம், நீ என்ன பண்ணுற, ஸ்ரீஜெயந்திபுரம்னு ஒரு ஊர், அதாவது அதான் திருச்செந்தூர், அந்த ஊரில் போய் முருகப்பெருமானை வேண்டிக்கோ, அவருடைய சந்நிதியில் கொடுக்குற விபூதியிட்டு இருந்தால் எல்லா கட்டங்களும் போயிடும், ஏன் பிசாசுகள் எல்லாம் கூட இருந்தால் கூட ஓடிடும் அப்படின்னு சொன்னதாக ஒரு கதை உண்டு. அப்படி என்ன பண்ணார், ராஜார்கள் யோக மார்க்கமாக திருச்செந்தூர் வந்தார். வந்து முருகனை தரிசிக்கிறார். அப்போது இப்படி கிளம்புற என்னாச்சு அப்படின்னா, சுவாமி தரிசனம் பண்ணுற போது ஒரு சர்ப்பமானது சுப்பிரமணியருக்கு பூஜை பண்ணின்னு இருக்கு. அதை பார்த்த உடனே இவருக்கு ஞாபகம் வருதுன்னா, இவர் எல்லா விருத்தங்கள்லாம், விருத்தம்னா என்ன, செய்யுள் நடைகள், அது யாப்பு, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவராக இருக்கிறதுனால அவருக்கு புஜங்க விருத்தம்னு ஒரு விருத்தம் ஞாபகத்துக்கு வந்தது. அது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கடற்கரையில் அலைகள்லாம் வேறு பார்க்குறார். அந்த அலைகளுக்கும் புஜங்கம்னு பேர். அப்போது புஜங்க விருத்தத்தில் முருகனுக்கு ஒரு பாட்டு எழுதலாமே அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஸ்தோத்திரத்தை எழுதினார். இப்படி எத்தனையோ ஆதிசங்கரர் வந்து புஜங்கம் பிரயாத்தம், புஜங்க பிரயாத்தம், அதனால் பாம்பு வர மாதிரியே போகும் அதனுடைய நடை. எப்படி பவானி புஜங்கம் எழுதியிருக்கார், தேவி புஜங்கம் எழுதியிருக்கார், கணேச புஜங்கம் எழுதியிருக்கார், ராம புஜங்கம் எழுதியிருக்கார், சாரதா புஜங்கம் எழுதியிருக்கார், சிவ புஜங்கம் எழுதியிருக்கார், வேதசார சிவ புஜங்கம்னு ஒன்று எழுதியிருக்கார், விஷ்ணு புஜங்கம்னு எழுதியிருக்கார். இப்படி புஜங்கத்தில் நிறையா புஜங்க மீட்டர்ன்னு சொல்கிறோமே, அந்த மீட்டரில் நிறையா பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். அதில் ஒன்று தான் அந்த சுப்பிரமணிய புஜங்கம்னு சொல்லி சொல்கிறார். இது சாதாரண ஸ்தோத்திரம் மாத்திரம் இல்லை, இது ஒரு பெரிய மகா மந்திரம்னு கூட மகான்கள்லாம் இதை பற்றி சொல்லியிருக்கார். இதை எல்லாருமே அதை வந்து பெரியவர்கள் பெரியவாள் முக்கொண்டு அவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி முக்கொண்டு இதை வந்து அருமையான ஒரு ஸ்தோத்திரம். இதை பாராயணம் பண்ணுறவாளுக்கு நிச்சயமாக எல்லா கட்டங்களும் போகும், உடலில் உள்ள நோய்கள் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சுப்பிரமணியரை பற்றி சொல்ல போகிறோம். அதில் எடுத்துனோடனே முதல் ஸ்லோகமாக எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா விநாயகருக்கு தான். ஏன்னா விநாயகர் வழிபடாமல் எதுவுமே ஒரு பூர்த்தி ஆகாது என்கின்ற ஒரு எண்ணம் உண்டு. இதனால் எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. எப்பொழுதுமே காளிதாசர் வந்து எல்லா தேவிகளையும் பற்றி பேசியிருக்கார், ஆனால் அந்த விநாயகர் மாத்திரம் என்னமோ விட்டுவிட்டார். விநாயகரை பற்றி அதிகமாக பேசவே இல்லை. அது அவர் மனதில் தியானம் பண்ணிட்டு இருப்பாரோ என்னமோ, அது வேறு விஷயம். அதனால் இதுக்கு தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப இதுக்கு வியாக்கியானங்கள்லாம் அழகாக எழுதியிருக்கார். அதையும் நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். இப்போது முதல் பாடலாக இருக்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல அவர் எழுதினது என்ன அப்படின்னு சொன்னால், புஜங்கத்தில் எழுதினது, புஜங்க பிரயாத்த விருத்தத்தில் எழுதினது பிள்ளையாருக்காக எழுதினார். அவர் முதல் ஸ்லோகம்
முருகப்பெருமானுடைய அண்ணனாக நாம் வணங்குகின்ற பிள்ளையாரை பற்றி என்னென்ன சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்திரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமானா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி அப்படின்னு. என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பொழுதும் குழந்தை வடியில் இருக்கார். சதா எப்பொழுதும் பாலரூபாபி குழந்தை வடிவில் இருக்கார். இருந்தாலும் எப்படி இருக்கார் அப்படின்னா, விக்னாத்ரிஹந்திரி மலை போன்று இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கிறவர், அவர் விக்னங்களை போக்குறவர். மகாதந்தி வக்த்ராபி, மகாதந்தி, தந்தினாக்கா யானை, யானை மூத்த கொண்டவர். அது மாத்திரம் இல்லை, பஞ்சாஸ்யமான்யா 5 முகங்களை கொண்ட சிவபெருமான். பஞ்ச ஆசியம், ஆசியம்னா முகம், 5 முகங்களை கொண்ட சிவபெருமான் இருக்காரே, அந்த சிவபெருமானால் போற்றப்பட்டவர். விதீந்திராதிமிருக்யா, விதீந்திரன் விதி அப்படின்னாக்கா பிரம்மாவுக்கு பேர். இந்திரன் அப்படின்னா இந்திரன். விதீந்திராதி முதலிய தேவர்கள், ஆதின்னு போட்டதுனால முதலிய தேவர்கள். விதீந்திராதி மிருக்யா, எப்போதும் அந்த முதலிய தேவர்கள் எப்போதுமே என்ன பண்ணுறா அப்படின்னா, மிருக்யா அந்த விநாயக பெருமானை நாடி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இந்த காரியத்தையுமே ஆரம்பிக்கிறார். அவருக்கு பேர் என்ன அப்படின்னா கணேசாபிதாம் மே, கணேசாபிதா, கணேசன்னு பேர், அபிதான்னா பேர். கணேசங்கிற பேருடைய அந்தவரை, அந்த கடவுளை வணங்குறா எல்லாருமே. அவர் என்ன பண்ணார், மே விதத்தாம் ஸ்ரீயம் காப்பி கல்யாணமூர்த்தி. கல்யாணமூர்த்தி, அப்படிப்பட்ட கல்யாணமூர்த்தியாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் மே எனக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். விதத்தாம் ஸ்ரீயம் அப்படின்னார். அதாவது என்ன அப்படின்னா, எந்த செயலையும் தடைகள் ஏதும் ஏற்படாமல் செய்து முடிப்பதற்கு விநாயக பெருமானை வணங்குறதுங்க மரபு. அந்த மரபை அனுசரித்து சங்கரரும் முதல்ல விநாயக பெருமானை வணங்குகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.